நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை வாவென சொன்னதும் நீதானே, என்னை நிழலாய் தொடர்வதும் நீதானே. இன்னொரு பிறவி கொடுப்பதென்றால் படி 18 ஒரு படியாவேனே, உந்தயவால் உருப்படியாவேனே. வாவென சொன்னதும் நீதானே, என்னை நிழலாய் தொடர்வதும் நீதானே. இன்னொரு பிறவி கொடுப்பதென்றால் படி 18 ஒரு படியாவேனே, உந்தயவால் உருப்படியாவேனே. ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா. சுவாமியே சுவாமியே சரணம், ஐயப்ப ஐயப்ப சரணம். சுவாமி புகழை பாட அனுமதி நீ தரணும். என்னை வாவென சொன்னதும் நீதானே, என்னை நிழலாய் தொடர்வதும் நீதானே. இன்னொரு பிறவி கொடுப்பதென்றால் படி 18 ஒரு படியாவேனே, உந்தயவால் உருப்படியாவேனே. ஏறும் படிகளின் முன்னாலே என்னை கொண்டு சேர்த்தவன் நீதானே. ஏதும் அறியேன் பகவானே, எனக்கெல்லாம் நீதானே. சுவாமியே சரணமையப்பா, சரணமையப்பா. ஒன்றாம் படிதொட நாகயட்சினி தோஷங்கள் தன்னை நீக்கிடணும். இரண்டாம் படியினில் மகிஷமர்த்தினி நிவாரணம் தந்திடனும். சுவாமியே சரணம், ஐயப்ப சரணம். மூன்றாம் படியினில் காளிகை தேவி காரிய சித்தி தந்திடனும். நாலாம் படியில் கருங்காளி தேவி சூடும் பகையினை ஓட்டிடனும். சுவாமியே சரணம், ஐயப்ப சரணம். ஐந்தாம் படியில் பைரவி தேவி தேக ஆரோக்கியம் தந்திடனும். காட்சகிராஜுனன் இழந்ததை மீட்டு தந்திடனும். 18 படிகளில் படிக்கொரு தேவதை எந்தனின் முன்னே தோன்றிடனும். பதிபல நடந்து படிகளை கடந்திட என்றும் நீயே துணை வரணும். என் விதிப்படி திருப்படி ஆகும் வரை மறுபடி மறுபடி வந்திடணும். ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா. சுவாமியே சுவாமியே சரணம், ஐயப்ப ஐயப்ப சரணம். சாமி உங்கள் படி புகழை கேட்கும் சாமிக்கெல்லாம் அருள்தரணும். என்னை வாவென சொன்னதும் நீதானே ஐயப்பா.
சாமி காத்து கருப்புகளை கட்டிடணும். 8ஆம் படியினில் இடும்பன் இறங்கி வல்லிய வினைகளை சுட்டிடணும். சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம் 9ஆம் படியினில் கர்ணயட்சினி சொர்ண புஷ்பங்கள் தந்திடணும். 10ஆம் படினில் கொழுங்கினியாளும் சத்ரு பயமதை போக்கிடணும். சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம் 11ஆம் படினில் ரேணுகாதேவி மனசாந்திதனை தந்திடணும். 12ஆம் படியினில் சொப்னவராகி கெட்ட கனாவினை நீக்கிடணும். 18 படிகளை பிடித்துக் கொண்டேனே பிரியன செய்யும் பகவானே. கதியன என்னை உன்னிடம் தந்தேன் எதற்கும் இனி நான் அஞ்சேனே. என் விதிப்படி திருப்படி ஆகும் வரை ஐயப்பா, நான் மறுபடி வருவேனோ. ஐயப்பா நீதான் மெய்யப்பா. ஐயப்பா நீதான் மெய்யப்பா. சுவாமியே சுவாமியே சரணம் ஐயப்ப ஐயப்ப சரணம். சுவாமியே தன் படி புகழை பாட அனுமதி நீ தரணும். எங்கள் மனது என்றும் நீ நேசி சபரிமலை மீது சந்நியாசி. பாராய் இந்த பரதேசி நீ மோனமும் ஞானமும் உபதேசி. பதிமூன்றாம் படியினில் தேவி பிரத்யங்கரா ஏவல் செய்வோரை எதிர்கொள்ளணும். 14ஆம் படியினில் வாவர சுவாமி வளமான வாடு தந்திடணும். சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம் 15ஆம் படியினில் குபேர யக்ஷன் செல்வ சுகபோகம் தந்திடணும். 16ஆம் படியினில் சிவபாசுபதன் நிலையான வெற்றி தந்திடணும். சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம் 17ஆம் படியினில் வருணதி செய்தேவன் தானிய வளங்கள் தந்திடணும். 18ஆம் படியினில் அன்னபூர்ணேஸ்வரி அன்னதானம் செய்திட அருள் தரணும். 18 தேவதை ஒவ்வொரு படியிலும் வெளிவந்து ஆசிகள் வழங்கிடணும். படிக்கொரு தேங்காய் சிதறுதல் போலே பாவங்கள் கொடி கொடியாகிடணும். நான் விதிப்படி திருப்படி ஆவேனோ. ஐயப்பா பல புதிருக்கு விடை தர வருவாயோ. ஐயப்பா நீதான் மெய்யப்பா. ஐயப்பா நீதான் மெய்யப்பா. சுவாமியே சுவாமியே சரணம் ஐயப்ப ஐயப்ப சரணம். சுவாமி உங்கள் படி புகழை பாட அனுமதி நீ தரணும். சுவாமியே தன் படி புகழை பாட அனுமதி நீ தரணும். சுவாமி உங்கள் படி புகழை பாட அனுமதி நீ தரணும். சுவாமியே சரணமையா. ஐயப்பா